அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படி எந்த துறையிலிருந்து வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன், அதுவும் 2025ல் 3வது மாதமே கொடுத்த ஒரு முக்கிய அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் முதல் அரசு வேலையாக வெளிவந்திருக்கிறது. பெரும் மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிக்குது. சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் கழித்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றதை விட, நீண்ட வருடங்கள் கழித்து இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவசியமாக நோட்டிஃபிகேஷன் விடணும். ஆனா கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. எந்த விதமான அப்ளை பண்றதான இதுவுமே கிடையாது. ஸோ இப்போதான் 2025ல தான் டோட்டல் வேகன்சியும் அப்ளை பண்றதான லிங்க்குமே ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்றதுக்கும். ஸோ அது யார் யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும், யார் யார் எலிஜிபிலிட்டியா இருக்கீங்க, ஸோ இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஓகேங்களா, மொத்தமாக எவ்வளவு வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குது, சரிங்களா? நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் அதுதான். இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 விதமான போஸ்டிங்லாம் என்னென்ன, அந்த 4 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. அடுத்ததா இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையை நீங்க அப்ளை பண்ண முடியும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதற்கான சம்பளம், ஓகேங்களா, ஸோ இதற்கான சம்பளம் வந்து எவ்வளவு கிடைக்கும், பர் மந்த் சேலரி எவ்வளவு, ஸோ அது மட்டும் இல்லாம போக போக கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ்லாம் எவ்வளவு கிடைக்கும், ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் தான் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். 2 விதமான மெத்தடுமே நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அது மட்டும் இல்லாம இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருந்தது, அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்றதை தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இதற்கான அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதுல தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்கும். எப்படி இதை செலக்ட் பண்ணுவாங்க இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புலன்னு சொல்லிட்டு. இதுல வந்து மெரிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், தனித்தனி இன்டர்வியூ இருக்கும். ஸோ இப்படிதான் 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது என்ன எப்படின்றத தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இதற்கான ஜாபோட லொகேஷன். ஸோ இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது, எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இந்த அங்கன்வாடி வேலையை ஈஸியாக நம்ம எப்படி வாங்குறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதற்கான சம்பளம், ஓகேங்களா, ஸோ சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த் எவ்வளோ கிடைக்கும், மேக்ஸிமம் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ இதுக்கான சம்பளம் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம அஃபிஷியல் வெப்சைட் எதுவும் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் இதுதான். ஸோ இந்த வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியா துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த அப்டேட் வந்ததை எல்லாருக்குமே, ஓகேங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க
எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது இன்னுமே ரொம்ப நமக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்குது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, எனக்கு இந்த வேலையெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதுன்ற மாதிரி நிறைய பேர் சந்தேகமாகவே இருப்பீங்க. ஸோ எல்லா அப்டேட்டுமே தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஸோ இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்காக தான். சரிங்களா? கண்டக்டிங் படி, அதாவது எங்க இருந்து இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, உமன் சைல்ட் டெவலப்மெண்ட், அதாவது WCD அங்க இருந்து தான் நமக்கு அஃபிஷியலா வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், டோட்டலா மொத்தமா எவ்வளவு வேகன்சி இந்த அங்கன்வாடிக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லா வந்து கிடைச்சிருக்குது. இதுல இந்தியாவுக்கு எவ்வளோ, தமிழ்நாடுக்கு எவ்வளோ அப்படின்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா என்னென்ன போஸ்டிங்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஹெல்பர், அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி அசிஸ்டன்ட், இந்த மாதிரி 4 விதமான போஸ்டிங் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்லயும் பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல பண்றது 100% பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து ஆஃப்லைன்ல பண்ணீங்கன்னா நிறைய மிஸ்டேக் ஆகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அது போயிட்டு அங்க சேருமா சேராதா அப்படின்றதுக்கான சந்தேகங்கள் நிறைய இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஆன்லைன்லயே பண்றது ரொம்ப பெஸ்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ். ஓகேங்களா? ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்க அன்னைக்குல இருந்து, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டேட் வந்து மார்ச், அதாவது இந்த மாதத்தோட கடைசி தான். இந்த மாசத்தோட அப்ளை பண்றது கடைசி நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாவே அப்ளை பண்ணுங்க. இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்கு. ஸோ அதற்கு முன்பாகவே எல்லாருக்குமே அப்ளை பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாவே அப்ளை பண்ண பாருங்க. சரிங்களா? அடுத்ததா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்குங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்க மார்க்கை வச்சு மட்டுமே மெரிட் பண்ணிடுவாங்க. அந்த மெரிட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ தனித்தனியா பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்ததான் ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துல எந்த மாவட்டம் வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த மாவட்டம் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாவட்டம் எனக்கு கிடைச்சாதான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. எந்த மாவட்டத்துல கிடைச்சாலும் சரி, எனக்கு தேவை அரசு வேலை, எந்த மாவட்டத்தினாலும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட் வந்து wcd.nic.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததா எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு மேல என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த 2 போஸ்டிங்க்கும் சேர்த்து 10வது மினிமம் படிச்சிருக்கணும், 12வது மேக்ஸிமம் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் அங்கன்வாடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மினிமம் நீங்க 8வது படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா 10வது படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்க தமிழ்ல எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தா கூட இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ அடுத்ததா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஜென்ரல் கேட்டகரியில வரவங்க 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசில வரவங்க 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டில வரவங்க 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜென்ரல்ல. ஓகேங்களா? அடுத்தது ஒரு சில கம்யூனிட்டிக்கு ஏஜ் ரிலாக்சேஷன், அதாவது எக்ஸ்ட்ரா வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, எஸ்சி எஸ்டில வரவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க 40 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்களா, 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி நான் கிரைமி லேயர் இந்த கேட்டகரியில வரவங்க 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூல 40ல இருந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ ஓபிசில வரவங்க 13 வருஷம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம
பிடபிள்யூல எஸ்சி எஸ்டியில் வரவங்க 15 வருஷம். ஸோ அதே மாதிரி விண்டோஸ் டிவோர்ஸ்டு உமன்லாம் 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அரசுகளோட அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.